ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். கரீனா நல்லா பேர்லாம் கரகரன்னு கொடுத்துருக்கானுவ. நம்மளும் கொஞ்சம் தொண்டை கரகரம் தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாக ஃபீவரு. அது என்னன்னு தெரில, திடீர்னு இந்த மழை டைமில் மழை டைமில் அப்பப்போ மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, ஒன்றும் புரியாது. அதனால் உடம்பு கெட்டு போயிடுது. அதனால தான் சரியாக வீடியோவும் போட முடியாததுனால இங்கே பாருங்கள், டவர் கூட சுத்தமாக கிடைக்க மாட்டேது. நம்ம தான் இப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா மொபைலும் இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் எசக்கு பொசுக்குன்னு. வந்த உடனே மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்டுவோம். ஏன்னா கலெக்ட் பண்ணுறதுல எதுவும் டைம் இல்லை. ஏதோ இல்லை எமௌண்ட்டு கொடுத்துருக்கானோ ஜக்கு ஜக்கு தாங்க பாருங்கள், அதுக்குள்ளே போயிடுச்சு. கொஞ்சமேச்சும் இது பண்ண விட்றீங்களா? கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா உங்களை இல்லை, அதாவது கரீனா மக்களை. நீங்கள் நம்ம மக்கள், சப்ஸ்கிரைபர் மக்கள், ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் எல்லோரும் நம்ம மக்கள் எம்மக்கள் அப்படின்ற மாதிரி. எங்கள் ஆப்போனண்ட்டில் நம்ம ஜெயிப்போன்னு தெரிஞ்ச ஆப்போனண்ட்டில் இன்னும் சொல்லும் போதே வந்துட்டாங்க. அப்போ இந்த மேட்ச் நம்ம தான் ஜெயிக்கிறோம். எமௌண்ட்டு முடிஞ்ச அளவுக்கு போட்டு, போன டைம்லாம் முன்னெல்லாம் சுற்றி ஆடுற மாதிரி தான். இப்போ கொஞ்சம் போயிட்டு எப்படி சொல்கிறது, சுற்றி ஆடுற மாதிரி தான் இருக்கும். சுற்றி ஏறினா தான் மக்களை வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுது. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் இல்லை, அதனால் அதை சுற்றி ஏறினா தான். கோடாலி கிடச்சிச்சு, ஓடுங்க அவனை வெட்டுங்க. ஓடிட்டாங்க. ஃபஸ்ட்டு டேமேஜ் ஒரு 50 போயிருக்கு. அதனால் நம்மளை விட அவன் பெரிய ஓட்டக்காரனாக இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்கான். போயிட்டு அவனை வெட்டுறதில்ல, சாம பேத தாம தண்டை அப்படின்ற மாதிரி அவனை போயிட்டு இன்றைக்கி நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு ஓசிகள் எடுத்துட்டாங்க. சரி, தூரத்தில் ஒருத்தவருக்கான், அவனேச்சும் ட்ரை பண்ணுவோம். ஹெட் ஏரில் இந்த மேலே ஒருத்தன் கண்டெய்னரில் உட்காந்துக்கிறான், கண்டெய்னரில் லாரி மேலே உட்காந்துருக்கான். நம்ம இப்படியே சுற்றி ஏறி போய் அடிப்போம். கெட்ட போனால் வெட்டலாம். நல்லா கோடாரி வேறு கையில் இருக்குது, கருப்பு கலரில் நல்லா ஸ்கின்னோடு இருக்குது. டேமேஜ் 90 போயிருக்குங்க. அதையும் பார்த்தோன்னா வேறு ஒருத்தன் ஓசிகள் எடுத்துட்டாங்க. இப்படியே ஓசிகள் எடுத்துகிட்டு தான் நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருத்தவங்கிறான், அவனே வச்சு ஸ்கோப் போட்டு அடிக்க பார்ப்போயிருங்க. இன்னும் ஒன்று எடுத்துட்டோம் மக்களே. எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 50, அதுக்கப்புறம் ஒரு 50. ஃபஸ்ட்டே ஒருத்தனை வெட்ட போனால அவனுக்கு ஒரு 50, இவனுக்கு ஒரு 50, 250 போச்சு. மொத்தம் 150. இது 50க்கு அப்புறம் ஒரு 37. பரவாயில்ல, ஓசிக்கலாம் இல்லை மக்களே. இன்னும் ஒரு 13 போயிருந்தால் கூட 200 வந்திருக்கும். டேமேஜ் எவ்வளோன்னு தெரில, நான் மட்டும் சொல்கிறேன். இவ்வளோ தான் மக்களே வந்திருக்கும். எப்படியும் வெற்றிகரமாக கோடாலி இருந்ததுனால நம்ம கோடாலி பார்த்து அவன் பயந்து ஓடிட்டான். அவன்கிட்ட கோடாலி வச்சுருந்தா நம்ம தான் ஓடி இருந்துருக்கணும். ஓடிலாம் இருந்திருக்க மாட்டான், நின்று ஒன்ட்டை பச்சாக்கன்னு அடிச்சிருப்போம். கீழே ஒருத்தர் அவன் ஸ்கோப் போட்டுட்டு எவ்வளோ நம்ம மேலே இருந்து அடிக்கிறான், கீழே இருந்து அடிக்கிறான், பக்கத்தில் இருந்து அவன். நமக்கு தான் டீம்மேட் வாட்சிருக்குது, எனக்குன்னே வரானுங்க மக்களே. இவனுங்க பண்ணுறதுல எனக்கு கீழே ஒருத்தர் வரான் பாருங்க. எங்கள் ஓசிக்கு இல்லைங்க. சரி, அதையும் நம்ம கில் எடுத்து கொடுத்துருவோம். லூட் ஏதாவது இருக்கா? MP5 ஒரு லெவலப்பில் இருக்குது. இருங்க, மெடிக்கிட்டு போட்டேன் பார்ப்போம். இப்படியே ஏறுறோம் மக்களே. நம்ம ஆளுக்கிட்ட பூஸ்டப் காட்டுது, அவன் மேலே ஓடிறான்னு அர்த்தம். அப்போ நம்ம இப்படியே கீழே போய் அங்கேருந்து 2 பேர் சுட்டுட்ருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் அசாமல் போட்டுரும் பாருங்க. நம்ம ஆள் அவசரம் கொடுக்க மேலே ஏறியாச்சு பாருங்க. அதுலேயும் ஓசிக்கலைங்க. ஏங்க போச்சு, அவன் வைத்து பிடிச்சிட்டாங்க. விட்டோம். ஐயோ, முடிச்சு. எவ்வளோ அழகாக அவனெல்லாம் கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பாருங்க. இதுங்க இப்போ தாங்க மெடிக்கிட்டே போட்டுட்டு உக்காண்ட்ருக்குது. இவன் எப்போ சுட்டு நம்ம எப்போ ஜெயிச்சு. ஓடுங்க. ஒரு சோலோ கிங்குனா ராஜா டீமில் இருந்துட்டு கிங்குனா சிங்கம், அந்த மாதிரி ராஜா ஏதோ ஒன்று. இவனை போய் பில்டப் பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்கள். சோலோ கிங்குனா ராஜா. ஒரு காட்டுக்கே ராஜா. ஒரு ராஜாவோட டீமில் எடுத்துகிட்டு போயிட்டு இவ்வளோ கேவலமாக அசிங்கமாக சேர்த்துட்டு வந்துட்டு, சிங்கத்துக்கு சமம் அசிங்கமாக அடி வாங்கிட்டு வந்துட்டாங்க. வெள்ளை சொக்கா போட்டு அதான் உரிச்சு விட்டானோ, நல்ல பாம்புன்னு நினச்ச உடனே. நல்ல பாம்பு மக்களே, அது தோல் உரிச்சதுக்கோசரம் சொல்கிறேன், நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. கேமில் இருந்து எங்கெங்கெல்லாம் போட்டு டிஸ்கவரி சேனல்லாம் எடுக்க வைக்கிறீங்களே மக்களே. அவனுங்க அப்படி தான் ப்ளே பண்ணுறானுங்க. நான் அதுக்கு என்ன பண்ண முடியும்? எங்கே இது வேறு இம்சை பண்ணுது. பேசாமல் கோப்பட்டு வருவோமா? இல்லை, நம்ம அப்படியே ஏறுவோம். படிப்படியாக தானே மேலே ஏற முடியும். அதே மாதிரி தான் படிப்படியாக தானே வாழ்க்கையில் இது கேம்லேயும் இது பண்ண முடியும். வாழ்க்கையிலையும் சரி, கேம்லேயும் சரி, படிப்படியாக தான் மக்களே உயர முடியும். ஆனால் நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களால் தான் நான் உயர முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மக்களே. பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கே தெரியும். இங்கே ஒருத்தன் டகனாக இருக்கா, நம்மளால் தான் முதல்ல ரிவைவ் பண்ணுவோம். நம்ம தான் மக்களை போய் ரிவைவ் பண்ணுறோம், பேக்கப் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஓடி போய் முன்னாடி பாதி டேமேஜ் வாங்கிட்டு அவன் போய் ஓசிக்கில் எடுப்பான். நம்மளே எடுத்துட்டோம் மக்களே. இவனுக்கு டேமேஜ் போயிடுச்சு. பவர் போட்டு விட்டு HP ஃபுல்லாக ஏற அளவுலாம் டைம் இல்லை. ஓடி போய் கீழே கன்ஃபார்ம் பண்ணும். எங்கே காணோம்? இது டெட் பாடியா? பாருங்க, கீழே இருந்து அடிச்சிட்டாங்க. என் பாடி அப்போ எங்கே போச்சு? அதாவது என்னுடைய எனிமி
இதை வந்து நான் வந்து டவுன் கில் அவன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுக்க மாட்டீங்களாடா. அனாவசியமாக கன் எல்லாம் போயிடுச்சு. முதல்ல எடுத்து இப்போ எல்லாத்தையும் வாங்கணும். வாங்கிட்டு போருக்கு போய் எனிமியை புரட்டி எடுக்கணும். புரட்டி எடுக்கலாம், கூட வந்து பேக்கப் கொடுத்தா தானே. பாருங்கள், காளான் 2 காளான் வாங்கினதுக்கப்புறம் போன் ஃபயர் போடுறாங்க. யாருங்க இவன்? கொஞ்சம் மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டிருந்தா அந்த 200 சேமிச்சிருக்க மாட்டேன்னா அடுத்த மேட்ச்சுக்கு. இருங்க, இந்த மேட்ச்சில் எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிக்கலாம். நம்ம பாதை என்றைக்கு மாறாத மக்களே. ஏன்னா நேராக ஏறினா ஸ்ட்ரைட்டாக மண்டியிலே அடிச்சு போடுறானுங்க. அதனால தான் சுற்றி ஏறுறது. சுற்றி ஏறினாலும் நாங்களும் ப்ரோ பிளேயர் தான்டா அப்படின்ற மாதிரி தான் மக்களே. இங்கே எவனாச்சும் இருக்கானா? எவனும் இல்லை. அதனால் பொறுமையாக போயிட்டு ஏறுவோம். இப்போ திரும்பி பார்த்துக்கலாம். இங்கே எவனாச்சும் இருக்கானா? எவனும் இல்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளால் போட்டு குத்துன்னு குத்திட்டுருக்கணும். பாருங்க, அவனதில் ஒருத்தன் டெத் ஆகிட்டா நம்மளது ஒருத்தன் டெத் ஆகிடும். எங்கடா இங்கே ஒரு கிராக் ஓடியாருது. அட்றாவணும் சொல்கிறோம் அடிச்சு பாருங்க. க்ளோவில் அங்கே வச்சா இங்கே வீது பாருங்கள். இவன் வேறு கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டான். MP5 ஃபுல் லெவலில் போடு. நம்ம கில்லை கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அவன் போய் டவுன் ஆகிட்டாங்க. நம்மளாலே இருந்தாலும் அவன் நம்ம கில்லை கன்ஃபார்ம் பண்ணதுனால அவனுக்கு பேக்கப் தரமாக கொடுத்தாச்சு. 3 ரவுண்டு எப்படியே வெற்றிகரமாக முடிச்சிச்சு மக்களே. கடைசி ரவுண்டு ஃபைனல் டச். இதில் போயிட்டு எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லா வேஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபுல் அப்கிரேட் போட்டாச்சு மக்களே. இது சகலை இன்னும் ஆடி சரியாக பார்க்கல அப்படின்ற மாதிரி நான் ஸ்கேர் எடுத்து நீங்கள் ஆடி பார்த்ததுலேயே ஸ்கேர் ஆக்சுவலாக ஒரு லெவலில் தான் இருக்குது. 2 லெவல் போட்டிருந்தா 2க்கு போகிற அளவுக்கு அடிப்பேன். 3 லெவல் போட்டிருந்தா 3 சேர்ந்து வர மாதிரி அடிப்பேன் மக்களே. இருந்தாலும் என்னுடைய பட்ஜெட்டுக்கோசரம் இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை. அதனால் வந்து ஒரு லெவலில் தான் போட்டிருக்கு. MP5 வேணால் ஃபுல் லெவலில் போட்டிருக்கு. நீடில் ஒருத்தனுக்கு டேமேஜ் போடலாம். இங்கே ஒருத்தர் பாதி டேமேஜ் வாங்கிட்டு ஓட்டான் மக்களே. பார்த்தீங்களா? ஃபுல் லெவலில் இருந்தால் அவன் காலி இன்னத்துக்கு ஓடிட்டான். புகையிலே எங்கடா இருந்தாலும் ஒரு க்ளோவல் கவருக்கு போட்டுக்கலாம் மக்களே. இருந்தாலும் எனிமி வந்து அடிச்சிட்டானா என்ன பண்ணுறது? சேஃப்டி முக்கியம் பிக்லே அப்படின்ற மாதிரி. சேஃப்டினா நான் வந்து பாதுகாப்பு சொன்ன மக்களே. நீங்கள் ஏதாவதுன்னு அங்கே நம்ம ஆளை போட்டு புரட்டி எடுக்கிறானுங்க. எத்தனை 3 பேர் இருக்கானுங்க அதே இடத்துல. என்ன தான் பேக்கப் கொடுக்குது? அங்கே ஒருத்தர் இருக்கான். என்ன தான் அவன் பேக்கப் பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில. நம்ம இங்கேருந்து கொஞ்சம் ஏதாவது கொடுக்க முடியாது. இனிமே ஒருத்தன் டவுனு. ஒருத்தன் ஓடுறான். 2 பேர். வாங்க கொஞ்சம் தனியாக ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் போனால் டவுனு. இன்னொருத்தன் வந்தான் தீர்த்து அப்படியே போட்டு. எங்கங்க அவனுங்க கில்லு எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. எப்படி வெற்றிகரமாக ஜெயிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மக்களே. பாய்.